ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பின்னாடி பேக்யார்டில் பூக்கள் எல்லாம் நிறைய இருந்ததுன்னு சொல்லி பறிக்கலான்ட்டு வந்தேன். செம்பருத்தி மட்டும் ஒரு 2 நாளாக பறிக்காமல் அப்படியே செடியிலேயே விட்டுட்டேன். அது வாடினதுக்கு அப்புறமா பறிச்சுக்கலாம். எண்ணெய் தலைக்கு தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் காய்ச்சி வைக்கலான்ட்டு இருக்கேன். அப்போது இந்த செம்பருத்தியை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சுட்டு வந்தேன். அம்மா கிட்ட கேட்டுட்டு தான் இனி அதை செய்யணும். இது 2 நாளாக சேர்த்து வச்சுருந்த மல்லிகைப்பூங்க. டிஷ்யூ பேப்பர் மட்டும்தான் போட்டு மூடி வைக்கிறேன். பூ வந்து அப்படியே தான் இருக்குது. ஒரு 4 நாள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கட்டி வச்சோன்னா தலையில் வைக்கும்போது கொஞ்சம் பார்க்குறக்கும் நல்லாயிருக்கு. சட்னிக்கு அரைக்கலாம் அப்படின்ட்டு எல்லாம் வதக்கி வச்சுட்டேன். தண்ணி வந்து பிடிக்கலான்னு பார்த்தா ஃபில்டரில் ரீப்ளேஸ் பண்ண சொல்லி அலர்ட் வந்துச்சு. சரி கையோட அதையும் மாற்றி வச்சிடலாம் அப்படின்னு அதான் மாற்றிக்கிட்டு இருக்காரு. ஃபில்டர் பேர் வந்து வாட்டர் ட்ராப்ங்க. அமேசானில் தான் நாங்கள் வாங்கினோம். 6 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஃபில்டர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி ரொம்பவே நல்லாயிருக்கு. இங்கே பூண்டு, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, புளி, காஷ்மீரி மிளகாய் எல்லாம் வச்சு வதக்கிட்டு உப்பு சேர்த்து அரைச்சிட்டு திரும்பவும் நல்லெண்ணெயில் ஒரு கொதி விட்டு இறக்கிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்க, நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?